மிண்டினியின் ஷூஸ் எமோஷனல் ரோலர்கோஸ்டர் அகானே எபிசோடில் -7 நெக்சஸ் வெடித்தெழுந்தால் என்ன நடக்கும். ஈஷாவும் அவரது குழுவும் சாத்தியக்கூறுகளிலிருந்து திரும்பியபோது. அவர்களைச் சுற்றியிருந்த பலதரப்பட்டவர்கள் முன்னெப்போதையும் விட துடிப்பானதாக தோன்றியது. அவர்களின் படைப்பு செயல் இருப்பின் துணியை மாற்றியமைத்தது. மேலும் புதிய உலகங்கள் வாழ்க்கை நம்பிக்கை மற்றும் இணைப்புடன் செழித்து வளர்ந்தன. ஆயினும்கூட புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நல்லிணக்கத்திற்குள். ஏதோ ஒன்று நிழலில் கிளர்ந்தெழுந்தது. ஒரு சக்தி படைப்பிலிருந்து பிறந்தது அல்ல. அழிவிலிருந்து பிறந்தது. அவர்கள் கட்டமைத்த அனைத்தையும் சவால் செய்யும் ஒரு சக்தி. வெற்றிடத்தில் கிசுகிசுக்கள். தங்கள் வீட்டு பகுதியின் மையப்பகுதிக்கு திரும்பிய ஈஷா. காற்றில் ஒரு நுட்பமான இடையூறை உணர்ந்தார். அது முதலில் மயக்கமாக இருந்தது. காற்றில் கிசுகிசுப்பது போல ஒரு சிற்றலை. நித்திய ஃப்ளேம் இன்னும் பிரகாசமாக எரிந்தாலும். வளர்ந்து வரும் அமைதியின்மைக்கு பதிலளிக்கும் விதமாக மின்னியது. நாங்கள் சக்திவாய்ந்த ஒன்றைச் செய்துள்ளோம். என்று இஷா சொன்னாள். அவள் சுடரைப் பார்த்தபோது அவள் புருவம் சுருங்கியது. ஆனால் என்னால் அதை உணர முடிகிறது. ஏதோ சரியில்லை. செலின் நெருங்கி வந்தாள். அவளது குணப்படுத்தும் உணர்வுகள் வளிமண்டலத்தின் மாற்றத்துடன் இணைந்தன. ஏதோ நம்மை நோக்கி இழுக்கப்படுவது போல் உணர்கிறேன். சொந்தமில்லாத ஒன்று. தானே எப்போதும் கதை சொல்லி. காற்றில் ஒரு வித்தியாசமான கணத்தை உணர்ந்தார். சும்மா வரையவில்லை. எதையோ தேடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன. ஈஷா பதிலளிக்கும் முன். ஒரு திடீர் நடுக்கம் உலகத்தை உலுக்கியது. மேலும் ஒரு ஆழமான எதிரொலிக்கும் குரல் காற்றை நிரப்பியது. சுடர் எரியும். ஆனால் அனைத்து நெருப்புகளும் மங்கிவிடும். அமைதியானவரின் வருகை. தெரியாத ஆழத்திலிருந்து ஒரு இருண்ட உருவம் வெளிப்பட்டது. நிழலில் மூடப்பட்டு. அது மனித வடிவத்தில் ஒரு பள்ளம் போல நின்றது. அதன் இருப்பு குளிர்ச்சியாகவும் ஆழமாகவும் இருந்தது. இந்த புதிய வருகையால் படைப்பின் சக்தியே அச்சுறுத்தப்பட்டதாக உணர்ந்தது போல. சுடர் அதன் முன்னிலையில் அசைந்தது. நான் அமைதியானவன். அந்த உருவம் பேசியது. அதன் குரல் வெற்று மற்றும் சூடு இல்லாதது. உங்கள் படைப்புகள் உங்கள் பிணைப்பு. உங்கள் சுடர் ஆகியவற்றின் எழுச்சியை நான் கண்டேன். ஆனால் நான்தான் முடிவு. இருக்கக்கூடாததை அழிக்கும் சக்தி. உங்கள் பயணம் தவிர்க்க முடியாதது. ஆனால் இப்போது மல்டிவர்ஸ் அதன் இயல்பான நிலைக்கு திரும்புவதற்கான நேரம் இது. ரவி முஷ்டியை இறுக்கினான். அதுக்கு என்ன அர்த்தம். மல்டிவர்ஸ் செழித்து வருகிறது. எல்லாவற்றையும் செயல்தவிர்க்க விரும்புகிறீர்களா. மௌனமானவரின் வெற்று பார்வை ரவியின் பக்கம் திரும்ப. அதிலிருந்து குளிர்ந்த காற்று வீசுவது போல் தோன்றியது. சுடர் ஒரு தீப்பொறி. ஆனால் ஒவ்வொரு தீப்பொறியும் மங்க வேண்டும். உங்கள் படைப்புகள் வெற்றிடத்தை அர்த்தத்துடன் நிரப்பியுள்ளன. ஆனால் அவ்வாறு செய்வதன் மூலம். நீங்கள் விஷயங்களின் இயல்பான ஒழுங்கை சீர்குலைத்துவிட்டீர்கள். சமநிலையை கட்டாயப்படுத்தினால் என்ன நடக்கும் என்பதை இப்போது நீங்கள் பார்க்கலாம். யதார்த்தங்களின் சிதைவு. எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல். சைலண்ட் ஒரு கையை உயர்த்தியது. உலகங்கள் நடுங்கத் தொடங்கின. ஈஷாவும் அவரது குழுவினரும் வடிவமைத்த அழகிய உலகங்கள் முறியத் தொடங்கின. அழிவின் அதிர்வுகள் பன்முகம் முழுவதும் பரவின. சாம்ராஜ்யங்களுக்கிடையில் ஒருமுறை உடைக்கப்படாத தொடர்புகள் ஒவ்வொன்றாக முறிய ஆரம்பித்தன. இல்லை. இஷா கத்தியை நோக்கி சுடரை நோக்கி சென்றாள். இதை நாங்கள் கட்டினோம். இதை இப்படி முடிக்க முடியாது. காலத்தின் கீப்பர் தோன்றினார். அவரது வடிவம் யதார்த்தத்தின் சிதைவுடன் ஒளிரும். இது நான் பயந்த சக்தி. வெற்றிடத்தின் உருவகம். இது படைப்பை முடிவுக்கு கொண்டுவருவது மட்டுமல்ல. காலத்தின் அடித்தளத்தையே அவிழ்க்க முயல்கிறது. நாம் அதை நிறுத்த முடியுமா. தானே அவசரமாக கேட்டான். கீப்பரின் குரல் கடுமையாக இருந்தது. அமைதியானவர் சக்தியினாலும் விருப்பத்தினாலும் தோற்கடிக்கக்கூடிய சக்தியல்ல. இது என்ட்ரோபியின் உருவகம். எல்லாவற்றின் முடிவு. அது பந்தங்களை படைப்பின் அழிவில் வளர்கிறது. நீங்கள் ஒளி அல்லது சக்தியுடன் அதை எதிர்த்து போராட முடியாது. சேமிப்பதற்கான தேர்வு. இஷா அவர்கள் கற்றுக்கொண்ட அனைத்தையும் மீண்டும் நினைத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டார். இணைப்பு பற்றி பன்முகத்தன்மையை பிணைக்கும் நூல்கள் பற்றி. அவள் மனம் துடித்தது. அவர்கள் முன்பு பெரும் முரண்பாடுகளை எதிர்கொண்டனர். ஆனால் இது வேறுபட்டது. இந்த சக்தி ஒரு வெளிப்புற எதிரி மட்டுமல்ல. இது சிதைவின் கருத்து. இருப்பின் தவிர்க்க முடியாத என்ட்ரோபி. ஆனால் அவர்களைச் சுற்றியுள்ள பகுதிகள் தொடர்ந்து உடைந்து போக. ஈஷாவின் இதயத்தில் ஒரு புதிய எண்ணம் தோன்றியது. மௌனமே முடிவாக இருந்தால். படைப்பும் புதுப்பித்தலின் விதையை வைத்திருக்க வேண்டும். சுடர் என்பது பாதுகாப்பதற்கான ஒரு சக்தி மட்டுமல்ல. அது மாற்றுவதற்கான ஒரு சக்தி. எனக்கு இப்போது புரிகிறது. என்று இஷா தன் குரல் உறுதியுடன் கூறினார். நாம் சுடரை உருவாக்க வேண்டும். அதை மட்டும் பாதுகாக்க கூடாது.
என்ட்ரோபியை எதிர்க்க படைப்பின் நோக்கத்தை நாம் மறுவரையறை செய்ய வேண்டும். இருந்தவற்றிற்காக நாம் வெறுமனே போராட முடியாது. இருக்கக்கூடிய எவற்றிற்காக நாம் போராட வேண்டும். கீப்பர் பெருமையும் கவலையும் கலந்த இஷாவை பார்த்தார். நீங்கள் அந்த நடவடிக்கையை எடுக்க தயாரா? என்னவாக இருக்க முடியும் என்பதற்காக எல்லாவற்றையும் பணயம் வைப்பதா? இஷா தலையசைத்தாள். ஆம். நாம் எரியும் சுடர். ஆனால் சாம்பலில் இருந்து எழும் தீத்தண்டும் நாங்கள். மல்டிவர்ஸ் மீண்டும் வெற்றிடத்தில் விழ விடமாட்டோம். இறுதி ஒருங்கிணைப்பு. ஈஷா தன் கையை நீட்டினாள். நித்திய சுடர் பதிலளித்தது. பிரகாசமாக வளர்ந்து அதன் ஆற்றல் படைப்பின் சுழலில் சுழன்றது. சுடர் தீவிரமடையும் போது சிருஷ்டியின் இருப்பு அதன் இருப்புக்கு எதிராக தள்ளுவது போல. அமைதியானவரின் வடிவம் அசையத் தொடங்கியது. என்னை உன்னால் தோற்கடிக்க முடியாது என்று அமைதியானவர் சீறினார். ஏற்கனவே இழந்ததை மீட்டெடுக்க முடியாது. ஆனால் இஷா மனம் தளரவில்லை. நாங்கள் மீட்டெடுக்க முயற்சிக்கவில்லை. நாங்கள் உருவாக முயற்சிக்கிறோம். ஒரு இறுதி சக்திவாய்ந்த எழுச்சியுடன். ஈஷா ஃப்ளேமின் ஆற்றலை மல்டிவர்ஸின் மையத்தில் செலுத்தி. ஒவ்வொரு மண்டலத்தின் யதார்த்தத்தையும் மறுவடிவமைத்தார். சிருஷ்டியின் ஒளி சக்தியின் மூலம் அல்ல. மாறாக மாற்றத்தின் செயலின் மூலம் அதை மூழ்கடித்தபோது அமைதியானவரின் நிழல் மினுமினுத்தது. சுடர் அதை எரிக்கவில்லை. அது அதை ஒருங்கிணைத்து. என்ட்ரோபியின் சக்தியை மறுபிறப்பு சக்தியாக மாற்றியது. மௌனமானவன் படைப்பின் ஆற்றலில் கரைந்தபோது. அதன் வெற்று குரல் ஒரு இறுதி நேரத்தில் எதிரொலித்தது. முடிவிற்கும் அதன் நோக்கம் உண்டு. மல்டிவர்ஸின் மறுபிறப்பு. அவர்களைச் சுற்றியுள்ள பகுதிகள் குடியேறத் தொடங்கின. மல்டிவர்ஸ் ஒரு புதிய சமநிலையை கண்டறிந்ததால் எலும்பு முறிவுகள் குணமாகின. சுடர் இன்னும் பிரகாசமாக எரிந்தாலும். இப்போது ஒரு வித்தியாசமான ஒளியுடன் பிரகாசித்தது. இது பாதுகாப்பை பற்றியது மட்டுமல்ல. தொடர்ச்சியான புதுப்பித்தல் வாழ்க்கை மற்றும் இறப்பு. உருவாக்கம் மற்றும் அழிவு ஆகியவற்றின் சுழற்சியை பற்றியது. காலத்தின் காவலர் ஈஷாவை புதிய மரியாதையுடன் பார்த்தார். இதுவரை யாரும் செய்யாததை நீங்கள் செய்துள்ளீர்கள். நீங்கள் சமநிலையை மட்டும் மீட்டெடுக்கவில்லை. புதிய ஒன்றை உருவாக்கியுள்ளீர்கள். இஷா தன் விருப்பத்தின் எடையை உணர்ந்து சிரித்தாள். சுடர் என்பது வெறும் சின்னம் அல்ல. படைப்பு என்பது ஒரு நிலையான செயல் என்பதை நினைவூட்டுகிறது. எதிர்காலம் ஒருபோதும் அமைக்கப்படவில்லை. அது எப்போதும் இயக்கத்தில் இருக்கும். ஒரு புதிய மரபு தொடங்குகிறது. மறுபிறப்பு பன்முகத்தன்மையின் நடுவில் குழு நின்றபோது. மண்டலங்கள் மீண்டும் செழித்து ஒன்றோடொன்று இணைந்ததால். அவர்களின் பயணம் முழு வட்டத்திற்கு வந்துவிட்டது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். ஆனால் அதுவும் இப்போதுதான் தொடங்கியது. எப்போதும் சவால்கள் இருக்கும். எப்போதும் புதிய சக்திகள் சமநிலையை சீர்குலைக்க முயல்கின்றன. ஆனால் இப்போது சுடர் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய மற்றும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றல்ல என்பதை அவர்கள் புரிந்துகொண்டனர். அது ஒவ்வொரு எதிர்காலத்திற்கும். ஒவ்வொரு புதிய சாத்தியத்திற்கும் கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒன்று. தங்களுக்கு முன்னால் இருக்கும் முடிவில்லாத விரிந்த உலகத்தை அவர்கள் பார்த்தபோது. அவர்களின் மரபு அவர்களின் உண்மையான நோக்கம். படைப்பின் பாதையில் தொடர்ந்து நடப்பது. எப்போதும் சுடரால் வழிநடத்தப்பட்டு. அவர்கள் உருவாக்கிய தொடர்புகளால் எப்போதும் பிணைக்கப்பட்டது என்பதை அவர்கள் அறிந்தார்கள். சைலண்ட் ஒன் தோல்விக்குப் பிறகு. மல்டிவர்ஸ் தொடர்ச்சியான உருவாக்கம் மற்றும் மறுபிறப்புக்கான இடமாக மாறிய பிறகு. ஈஷாவும் அவரது குழுவும் ஒரு புதிய சகாப்தத்தின் வாசலில் நின்றார்கள். சுடர் இப்போது முன்னெப்போதையும் விட மிகவும் சக்தி வாய்ந்தது. இனி ஒரு பாதுகாப்பு சக்தியாக இல்லை. இது பரிணாம வளர்ச்சியின் உயிருள்ள சக்தியாக மாறியது. எல்லையற்ற சாத்தியக்கூறுகளின் ஆற்றலுடன் எதிர்காலத்தை வழிநடத்துகிறது. ஆனால் அவர்கள் சாதித்தவற்றின் அளவை அவர்கள் புரிந்து கொள்ளத் தொடங்கியதும். ஒரு புதிய எதிர்பாராத மாற்றம் யதார்த்தத்தின் கட்டமைப்பில் வெளிவரத் தொடங்கியது. ஒரு நுட்பமான இடையூறு. முன்பை விட வலுவான பிணைப்புகளால் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட புதிய பகுதிகளுடன். பன்முகத்தன்மை ஒரு நுட்பமான இணக்கமாக நிலைபெற்றது. ஆயினும்கூட ஈஷா நெக்சஸ் வழியாக நடந்து செல்லும் போது. அனைத்து பகுதிகளையும் இணைக்கும் ஒரு பரந்த வெளி. அவள் ஒரு அசாதாரண இடையூறை உணர்ந்தாள். அவர்களின் வெற்றியிலிருந்து நிலையானதாக இருந்த படைப்பின் வழக்கமான துடிப்பான துடிப்பு இப்போது மினுமினுத்தது. என்னால் அதை மீண்டும் உணர முடிகிறது. இஷா தனக்குள் முணுமுணுத்து கொண்டாள். அவளைச் சுற்றியுள்ள ஆற்றலின் மெல்லிய நடுக்கம் பற்றி அவளது உணர்வுகள் விழிப்புடன் இருந்தன. எப்பொழுதும் நுட்பமான மாற்றங்களுக்கு இணங்கிய செலீன். அவளுக்கு அருகில் ஏறினாள். ஏதோ தவறு இருக்கிறது. ஃப்ளேம் இன்னும் சீராக இருக்கிறது. ஆனால் ஒரு இழுப்பு இருக்கிறது. ஒரு புவியீர்ப்பு நம் புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்று வெடிக்கத் தொடங்குவது போல.
ரவி மாறும் ஆற்றல் வடிவங்களை படிக்கிறார். இது நெக்சஸின் ஆழமான மூலைகளிலிருந்து ஒரு புதிய சக்தி வெளிப்படுவது போல் உள்ளது. அழிவு சக்தி அல்ல, ஆனால் வேறு ஏதோ ஒன்று அந்நியமானது. திடீரென்று காலத்தின் காவலர் அவர்கள் முன் தோன்றினார். அவரது இருப்பு எப்போதும் போல் திணிக்கக்கூடியது மற்றும் அமைதியானது. அவரது வெளிப்பாடு கடுமையானது. நீங்களும் அதை உணர்கிறீர்கள் என்று அவர் கூறினார். நெக்சஸ் விழித்துக் கொண்டிருக்கிறது. நெக்சஸின் இதயம். ஈஷாவும் அவரது கூட்டாளிகளும் நேரக் காப்பாளரைப் பின்தொடர்ந்து நெக்சஸின் மையப் பகுதிக்கு சென்றனர். அங்கு சுழலும் ஆற்றல் நீரோட்டங்கள் ஒரு ஒற்றை புள்ளியில் குவிவது போல் தோன்றியது. இங்கே சுடர் அதன் தோற்றம், அதன் இதயம். இந்த மையத்திலிருந்துதான் படைப்பின் ஆற்றல் ஒவ்வொரு பகுதியிலும் பாய்ந்து அவற்றை ஒன்றாக இணைக்கிறது. ஆனால் இப்போது நெக்சஸின் இதயத்தில் ஒரு விசித்திரமான புதிய ஒளி துடித்தது. இது சுடரின் பழக்கமான அரவணைப்பு அல்ல, ஆனால் ஒரு குளிர் அறிமுகமில்லாத பிரகாசம். இது வேறு ஏதோ என்று ஈஷா ஆற்றலை தொட்டு காட்டினாள். இது பழமையானதாக உணர்கிறது. காப்பாளரின் கண்கள் சுருங்கியது. நீங்கள் உணருவது நெக்சஸின் செயலற்ற சக்தியைத்தான். பல ஆண்டுகளாக நெக்சஸ் உருவாக்கத்திற்கான ஒரு செயலற்ற வழித்தடமாக இருந்து வருகிறது. ஆனால் ஆழமான சக்திகள் விளையாடுகின்றன. நீண்ட காலத்திற்கு முன்பே சீல் வைக்கப்பட்ட படைகள். நீங்கள் எழுப்பிய சுடர் சக்தி வாய்ந்தது. ஆனால் அது நெக்சஸின் ஆழமான அடுக்குகளை கிளறி மறைந்திருந்ததை வெளியே கொண்டு வந்தது. தி அவேக்கனிங் ஆஃப் தி கார்டியன். ஈஷாவை எட்டியபோது குளிர் பளபளப்பு திடீரென்று அதிகரித்தது. மேலும் அவர்களுக்கு கீழே தரையில் விரிசல் ஏற்பட்டது. ஒரு மகத்தான பழமையான உயிரினத்தை வெளிப்படுத்தியது. ஒளி மற்றும் நிழல் இரண்டையும் கொண்ட ஒரு உயிரினம். பன்முகத்தன்மையின் பரந்த தன்மையை பிரதிபலிக்கும் கண்களுடன். அவர்கள் முன்பு பார்த்ததைப் போலல்லாமல் அது ஒரு கார்டியன். நான் நெக்சஸின் பாதுகாவலன் என்று பேசப்படுவது அதன் குரல் காற்றில் எதிரொலித்தது. நான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தூங்கிவிட்டேன். சமநிலை சோதிக்கப்படும் தருணத்திற்காக காத்திருக்கிறேன். நீங்கள் என்னை எழுப்பினீர்கள். இப்போது நான் கேட்க வேண்டும், உங்கள் செயல்களின் விளைவுகளுக்கு நீங்கள் தயாரா? கார்டியனின் பிரசன்னத்தின் கனத்தை உணர்ந்த குழு பின்வாங்கியது. நீங்கள் யார்? இஷா கேட்டாள். அவளுக்குள் பயம் சுழன்றாலும் அவள் குரல் சீராக இருந்தது. படைப்பின் இழைகள் மிகவும் உடையக்கூடியதாக இருக்கும் நெக்சஸின் ஆழமான அடுக்குகளின் காவலாளி நான். எல்லாவற்றையும் அவிழ்க்கக்கூடிய சக்திகளிடமிருந்து நான் இந்த சாம்ராஜ்யத்தை பாதுகாத்தேன். ஆனால் இப்போது ஃப்ளேம் காரணமாக நெக்சஸ் விழித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடன் பண்டைய சக்திகள் கலக்கின்றன. நீங்கள் சமநிலையை சீர்குலைத்துவிட்டீர்கள். நெக்சஸை பாதுகாப்பதா அல்லது உருவாக்கத்தின் சக்திகளை தடையின்றி தொடர அனுமதிக்க வேண்டுமா என்பதை நான் தீர்மானிக்க வேண்டும். படைப்பின் சோதனை. கார்டியனின் கண்கள் சுருங்கியது. ஈஷாவையும் அவரது குழுவினரையும் மதிப்பீடு செய்தது. கடந்த காலத்தில் நீங்கள் உங்களை நிரூபித்திருக்கிறீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்கிறீர்கள். நீங்கள் எழுப்பிய சுடர் ஒரு கலங்கரை விளக்கமாகும். மேலும் அது இன்னும் பிறக்காத பகுதிகளிலிருந்து சக்தியை பெறுகிறது. ஆனால் இந்த சக்தி செலவு இல்லாமல் இல்லை. ஃப்ளேம் எவ்வளவு ஆழமாக எரிகிறதோ அவ்வளவு அதிகமாக நெக்சஸ் விரிவடையும். அது எவ்வளவு அதிகமாக விரிவடைகிறதோ அந்த அளவுக்குச் சரிவு அபாயம் அதிகம். ஈஷாவின் இதயம் படபடத்தது. நீங்கள் எங்களிடம் என்ன கேட்கிறீர்கள்? சுடர் சக்தி வாய்ந்தது, ஆம். ஆனால் சரிபார்க்கப்படாமல் அது மிகவும் பெரியதாக வளரும். எல்லாவற்றையும் நுகரும். நெக்சஸ் இது போன்ற சரிபார்க்கப்படாத வளர்ச்சியை கையாளும் திறன் கொண்டதாக இல்லை. சுடரை ஒழுங்குபடுத்துவதா, அதன் செல்வாக்கை கட்டுப்படுத்துவதா அல்லது அதன் விளைவுகளை அறிந்து அதை இன்னும் பிரகாசமாக எரிய அனுமதிப்பதா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். இருப்பு தேர்வு. ரவி முன்னோக்கி நடந்தான். அவனுடைய முகம் முடிவின் கனத்தை பிரதிபலிக்கிறது. நாம் சுடரை கட்டுப்படுத்தினால் நாம் உருவாக்கிய திறனை தடுக்கும் அபாயம் உள்ளது. ஆனால் அதை மிகவும் பிரகாசமாக எரிக்க அனுமதித்தால் எல்லாவற்றையும் அவிழ்த்துவிடும் அபாயம் உள்ளது. செலீன் மென்மையாக ஆனால் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் பேசினார். நாங்கள் மிகவும் கடினமாக உழைத்த சமநிலையை மீட்டெடுக்க கட்டாயப்படுத்த முடியாது. நாம் நம்முடையதை கண்டுபிடித்ததைப் போலவே சுடர் அதன் சொந்த வழியை கண்டுபிடிக்கும் என்று நாம் நம்ப வேண்டும். தானே எப்போதும் கனவு காண்பவர். மேலும் ஒருவேளை இது கட்டுப்பாட்டை பற்றியது அல்ல. ஒருவேளை உண்மையான சவால் சுடரை கட்டுப்படுத்துவதன் மூலம் அல்ல. ஆனால் அதை இன்னும் ஆழமாக புரிந்துகொள்வதன் மூலம் வழிநடத்துவதாகும். இதை உருவாக்கினோம். ஆனால் அதனுடன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் இப்போது கற்றுக்கொள்ள வேண்டும். அது உருவாகட்டும்.
இஷா தன் கூட்டாளிகளை பார்த்தாள். அவளுடைய எண்ணங்கள் அவர்களுடைய எண்ணங்களுடன் ஒத்துப்போகின்றன. இது கட்டுப்பாடு அல்லது கட்டுப்பாடு பற்றியது அல்ல. இது நம்பிக்கை பற்றியது. தீப்பிழம்பில் நம்பிக்கை வையுங்கள். அடுத்து வருவதை தொடர நம்மை நம்புங்கள். அவள் குரல் சீராக கார்டியனை நோக்கி திரும்பினாள். தெரியாததை அரவணைப்போம். நாங்கள் சுடரை முன்னோக்கி வழிநடத்துவோம். ஆனால் நாங்கள் அதை கட்டுப்படுத்த மாட்டோம். அது உலகத்திற்கு ஏற்றாற்போல் நாமும் அதனுடன் ஒத்துப்போவோம். கார்டியன் நீண்ட நேரம் நிறுத்தியது போல் தோன்றியது. அவளுடைய வார்த்தைகளை கருத்தில் கொள்வது போல் அதன் கண்கள் மாறியது. இறுதியாக அது தலையசைத்தது. அதன் மகத்தான வடிவம் ஆற்றலால் அதிர்கிறது. நீங்கள் புத்திசாலி என்று அது கூறியது. அதன் குரல் எதிரொலித்தது. சுடர் என்பது படைப்பின் ஒரு சக்தி. ஆனால் அது நெக்சஸில் உள்ள ஒரே சக்தி அல்ல. நீங்கள் முன்னோக்கி நடக்கலாம். ஆனால் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். இந்த பாதைக்கு நிலையான சரிசெய்தல் தேவைப்படும். நெக்சஸ் என்பது சுடரைப் போலவே ஒரு உயிரினம். அதன் ஆற்றலை மதிக்கவும். அது உங்களுக்கு வழிகாட்டும். ஒரு புதிய ஆரம்பம். கார்டியனின் ஆசீர்வாதத்துடன் ஈஷாவும் அவரது குழுவும் நெக்சஸின் இதயத்தில் இருந்து விலகி. தாங்கள் ஏற்றுக்கொண்ட புதிய பொறுப்பின் கனத்தை உணர்ந்தனர். அவர்கள் நெக்சஸை எழுப்பியது மட்டுமின்றி அதன் எதிர்காலத்தையும் அவர்கள் நம்பியிருந்தனர். அவர்கள் தங்கள் சாம்ராஜ்யத்திற்கு திரும்பியதும். உண்மையான சவால் எதிரிகளை தோற்கடிப்பதோ அல்லது சக்தியை கட்டுப்படுத்துவதோ அல்ல. படைப்பையே வழிநடத்துவது. அவர்கள் கட்டமைத்த உலகத்துடன் தொடர்ந்து மாற்றியமைப்பதும். பரிணாமம் செய்வதும்தான் என்பதை ஈஷா அறிந்தார். சுடர் எரியும் ஆம். ஆனால் இப்போது அது நோக்கத்துடன் எரியும். மேலும் அவை இணைக்கப்பட்டிருக்கும் வரை பன்முகத்தன்மை தொடர்ந்து வளரும். பரிணாமம் மற்றும் செழித்து வளரும். ராஜ்ஜியங்கள் மீண்டும் ஒருமுறை மாறியது. இப்போது ஃப்ளேம் மற்றும் விழித்தெழுந்த நெக்சஸ் ஒப்படைக்கப்பட்ட ஈஷா மற்றும் அவரது தோழர்கள். தங்கள் பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை புரிந்து கொண்டனர். முன்னோக்கி செல்லும் பாதை எளிதானது அல்ல என்று கார்டியன் அவர்களை எச்சரித்திருந்தது. சுடர் சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும். எல்லாவற்றையும் மாற்றும் ஆற்றலை கொண்டிருந்தது. அந்த சக்தியுடன் பொறுப்பு வந்தது. அவர்கள் தங்கள் வீட்டு சாம்ராஜ்யத்தின் இதயத்தில் நின்றபோது. காற்று வித்தியாசமாக உணர்ந்தது. ஒரு காலத்தில் பரிச்சயமான படைப்பாற்றல் இப்போது மின்னூட்டமாக தோன்றியது. அந்தச் சூழலே ஏதோ நடப்பதற்காக காத்திருப்பது போல் இருந்தது. தெரியாதவர்களின் வருகை. இஷா ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட பகுதிகளின் பரந்த அடிவானத்தில் வெளியே பார்த்தாள். அவள் மார்பில் சுடர் துடித்தது. அவர்கள் பயன்படுத்திய புதிய சக்தியின் நிலையான நினைவூட்டல். அவளால் அதை உணர முடிந்தது. ஏதோ அறிமுகமில்லாத இழுப்பு. நான் அதை உணர முடியும். அவள் அமைதியாக தன் தோழர்களிடம் திரும்பினாள். புதிய ஒன்று அடிவானத்தில் இருக்கிறது. சுடர் எதையோ அல்லது யாரையோ அழைப்பது போல் இருக்கிறது. மாற்றத்தை உணர்ந்த செலீன் கண்களை சுருக்கினாள். நெக்சஸ் இன்னும் நிலையற்றது. அதன் உண்மைத்தன்மையை நாம் இப்போதுதான் புரிந்துகொள்ள ஆரம்பித்திருக்கிறோம். வேறு ஏதாவது வந்தால். ரவி முஷ்டியை இறுக்கினான். நாங்கள் ஏற்கனவே நிறைய எதிர்கொண்டோம். நாங்கள் கட்டியதை எதையும் கிழிக்க அனுமதிக்க முடியாது. இரட்டை மேற்கோள்குறி. யாரும் பதிலளிக்கும் முன். ஒரு திடீர் ஒளி வானத்தை நிரப்பியது. அதைத் தொடர்ந்து ஒரு கடுமையான காற்று மண்டலங்கள் வழியாக வீசியது. இது அழிவுகரமானதாக இல்லை. ஆனால் அது சந்தேகத்திற்கு இடமின்றி இருந்தது. புதிய ஒன்று வரப்போகிறது என்பதற்கான அறிகுறி. அது என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் இது என்று நான் நினைக்கிறேன். என்று தானே கூறினார். அவரது குரல் உறுதியுடன் நிரம்பியது. அந்நியன் வருகை. அவர்கள் நெக்சஸின் மையத்தை நோக்கிச் செல்லும்போது காற்று அணியைச் சுற்றிச் சுழன்றது. அங்கு பரந்த அண்டவெளியின் நடுவில் ஒரு உருவம் நின்றது. மின்னும் ஒளிமயமான ஒளியில். அது ஒளி அல்லது இருளால் அல்ல. ஆனால் இடையில் ஏதோ ஒன்று. இருப்புத்தன்மையின் வெளிப்பாடாக இருந்தது. நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். அந்த உருவம் பேசியது. அதன் குரல் மெல்லிசையாக இருந்தது. அது யுகங்களின் ஞானத்தை எடுத்துச் சென்றது போல. இதயம் துடிக்க இஷா முன்னேறினாள். நீங்கள் யார்? அந்த உருவத்தின் வடிவம் நட்சத்திரத்தோளால் ஆனது போல் மினுமினுத்தது. தொடர்ந்து மாறி சீர்திருத்தப்பட்டது. நான் ஏயோன் என்று அழைக்கப்படுகிறேன். என்று அது பதிலளித்தது. அதன் இருப்பு ஒரே நேரத்தில் அமைதியற்றதாகவும் ஆறுதலாகவும் இருந்தது. உங்களுக்கு தெரிந்த எந்த பகுதியிலும் நான் இல்லை. நான் காலத்தின் இழைகளுக்கு இடையில். சுடரின் ஒளி கூட எட்டாத இடைவெளிகளில் இருக்கிறேன். தானே புருவத்தை உயர்த்தியது. காலத்தின் இழைகளுக்கு இடையில். நீங்கள் மௌனத்தைப் போன்ற சக்தியா? ஏயோன் மெதுவான. ஏறக்குறைய மனச்சோர்வடைந்த இயக்கத்தில் தலையை அசைத்தார். நான் எதிரி அல்ல. பாரம்பரிய அர்த்தத்தில் நான் நண்பனும் அல்ல.
நான் சுடரின் நோக்கத்தின் பிரதிபலிப்பு. இருந்தவற்றின் எதிரொலி மற்றும் வரவிருக்கும். நான் உங்கள் அனைவரையும் கவனித்தேன். நீங்கள் செய்ததை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் நான் உங்களுக்கு காட்ட வேண்டிய ஒன்று இருக்கிறது. எதிர்காலத்தில் இருந்து ஒரு எச்சரிக்கை. ஏயோன் கையை நீட்டியது. காற்று அவர்கள் முன் மின்னியது. ஒரு பார்வை தோன்றியது. படங்களின் சுழலும் சுழல். எதிர்காலங்கள், சாத்தியங்கள் மற்றும் சாத்தியமான பாதைகள். சில பிரகாசமான மற்றும் முழு வாழ்க்கை. மற்றவர்கள் இருண்ட மற்றும் அழிவு நிரப்பப்பட்ட. சுடர் தடுக்கப்படாமல் இருந்தால் இதுதான் நடக்கும். என்று ஏயோன் விளக்கினார். அதன் குரல் சோகத்துடன் இருந்தது. நீங்கள் உலகங்களை உருவாக்கியுள்ளீர்கள். ஆனால் நீங்கள் நேரம் மற்றும் இடத்தின் இயற்கையான ஓட்டத்தையும் சீர்குலைத்து விட்டீர்கள். நெக்சஸ் உயிருடன் இருந்தாலும் எல்லையற்ற படைப்பின் எடையை தாங்கிக் கொள்ளவில்லை. உங்கள் தேர்வுகளுக்கு விளைவுகள் உள்ளன. அந்த பார்வையை பார்த்த ஈஷாவின் இதயம் இறுகியது. சுடர் மிகவும் பிரகாசமாக எரிந்து. அதன் பாதையில் உள்ள அனைத்தையும் உட்கொண்ட எதிர்காலத்தை அவள் கண்டாள். உலகங்கள் மோதின. பகுதிகள் துண்டாக்கப்பட்டன. மற்றும் ஒரு காலத்தில் துடிப்பான நெக்சஸ் குளிர். உயிரற்ற வெற்றிடமாக குறைக்கப்பட்டது. இதுதான் நான் உங்களை எச்சரிக்க வந்தேன். என்று ஏயோன் கூறினார். உங்கள் தேர்வுகள் உன்னதமானவை என்றாலும். நீங்கள் கட்டியெழுப்பிய அனைத்தையும் அழிக்க வழிவகுக்கும் நிகழ்வுகளின் சங்கிலியை இயக்கியுள்ளது. சுடர் பற்றிய தடுமாற்றம். ரவி முன்னோக்கி சென்றான். அவனது முகத்தில் கவலை நிறைந்தது. சுடர் ஒரு தவறு என்று நீங்கள் சொல்கிறீர்களா? நியான் இடைநிறுத்தப்பட்டது. அதன் மின்னும் வடிவம் ஆற்றலுடன் அலைபாய்கிறது. சுடர் ஒரு தவறு அல்ல. இது பன்முகத்தன்மையின் சாரத்தின் ஒரு பகுதியாகும். ஆனால் படைப்பிற்கு எல்லை இருப்பது போல் அழிவுக்கும் எல்லை உண்டு. சுடரின் சக்தி சமநிலையில் இருக்க வேண்டும். அல்லது அது இருப்பின் துணியை அவிழ்த்துவிடும். ஈஷாவின் மனம் துடித்தது. சுடர் சமநிலை தேவை என்பதை நாங்கள் ஏற்கனவே அறிந்தோம். நாங்கள் அதை வழிநடத்த முயற்சிக்கிறோம். ஆனால் என்ன? ஈஷாவின் குரலில் இருந்த தயக்கத்தை உணர்ந்த செலீன் கேட்டாள். அயோனின் கண்கள் ஆழமான பழமையான ஞானத்தால் பிரகாசித்தன. சமநிலையை மீட்டெடுக்க ஒரு வழி உள்ளது. ஆனால் அது ஒரு செலவில் வருகிறது. சுடர் மங்கலாக இருக்க வேண்டும். அணைக்கப்படாமல் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஒரு தேர்வு செய்யப்பட வேண்டும். நீங்கள் உருவாக்கியதை நீங்கள் பாதுகாக்கலாம். அல்லது முழுவதுமாக உயிர்வாழ்வதை உறுதிப்படுத்த அதன் ஒரு பகுதியை நீங்கள் தியாகம் செய்யலாம். இஷா முடிவின் கனத்தை தன் தோள்களில் அழுத்துவதை உணர்ந்தாள். சுடரை மங்கச் செய்வது என்பது கட்டுப்பாட்டை கைவிடுவதாகும். குறைந்த தீவிரத்துடன் சுடரை எரிக்க அனுமதிப்பது. அவர்கள் கட்டியவற்றின் சில பகுதிகளை இழக்க நேரிடும். ஆனால் அது தடையின்றி தொடர அனுமதிப்பது அவர்களால் எடுக்க முடியாத அபாயம். முன்னோக்கி செல்லும் பாதை. குழு ஒன்று கூடியது. அவர்கள் ஒவ்வொருவரும் ஏயோன் தங்களுக்கு காட்டியவற்றின் ஈர்ப்பை அமைதியாக சிந்தித்துக் கொண்டிருந்தனர். தரிசனங்கள் தெளிவாக இருந்தன. ஆனால் முன்னோக்கி செல்லும் பாதை இல்லை. நாங்கள் அதை எரிக்க அனுமதிக்க முடியாது. என்று இஷா தனது குரல் உறுதியுடன் கூறினார். அனைத்தும் மங்குவதற்கு நாங்கள் அதிகமாக பல உயிர்களை பல இணைப்புகளை உருவாக்கியுள்ளோம். ஆனால் அதை கட்டுப்பாடில்லாமல் எரியவிட முடியாது. இஷாவின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செலீன் தலையசைத்தாள். சுடரை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அதை வழிநடத்தும் வழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் செய்ததைப் போலவே நாம் மாற்றியமைக்க வேண்டும். தானே முன்னேறினான். நாங்கள் ஒருபோதும் எளிதான பாதையில் செல்லவில்லை. இல்லையா? நாங்கள் எப்பொழுதும் நம்புகிறோமோ அதற்காக போராடினோம். இந்த முறை சமநிலைக்காக போராடுவோம். ரவி அவர்களுக்கு முன்னால் சுழலும் எதிர்கால சுழலைப் பார்த்து முஷ்டிகளை இறுக்கினான். நான் ஒப்புக்கொள்கிறேன். சுடர் எல்லாவற்றையும் அழிக்க அனுமதிக்க முடியாது. அதை கட்டுப்படுத்தவும் உருவாக்கம் மற்றும் அழிவை சமநிலைப்படுத்தவும். நெக்சஸை உயிருடன் வைத்திருக்கவும் நாம் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். ஏயோனின் பரிசு. ஏயோன் அணியை பார்த்தார். அதன் கண்கள் அங்கீகாரத்துடன் பிரகாசிக்கின்றன. உன் மன உறுதியை பார்த்தேன். நீங்கள் புத்திசாலி. உங்கள் தேர்வுகள் எதிர்காலத்தை வடிவமைக்கும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள். சமநிலை என்பது ஒரு முறை முடிவு அல்ல. இது பராமரிக்கப்பட வேண்டும். அதனுடன் ஏயோன் நெக்சஸை நோக்கி தனது கையை நீட்டினார். மேலும் அதன் விரல் நுனியில் இருந்து ஒளியின் ஓட்டம் ஊற்றப்பட்டு சுடருடன் ஒன்றிணைந்தது. ஆற்றல் அமைதியான மற்றும் சக்திவாய்ந்ததாக இருந்தது. உருவாக்கத்தின் கொந்தளிப்பான நீரோட்டங்களை தணித்து நெக்சஸுக்கு நல்லிணக்கத்தை மீட்டெடுக்கிறது. உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்க உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. என்று ஏயோன் கூறினார். அதன் வடிவம் கலைக்கத் தொடங்கியதும் அதன் குரல் மங்கியது. ஆனால் சுடர் மிகவும் சூடாகவும் இல்லை. மிகவும் குளிராகவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்துவது உங்களுடையது.
நீங்கள் அதன் இதயத்தை சமநிலைப்படுத்தினால் மட்டுமே பன்முகத்தன்மை நிலைத்திருக்கும். புதிய விடியல். அயோன் மறைந்ததும் ஈஷாவும் அவரது குழுவினரும் நெக்சஸின் மையத்தில் நின்றார்கள். அவர்கள் மீது அமைதி நிலவியது. சுடர் இன்னும் பிரகாசமாக எரிந்தது. ஆனால் அது இப்போது ஒரு புதிய புரிதலுடன் மென்மையாக இருந்தது. உருவாக்கம் அழிவு மற்றும் சமநிலையின் எடை இப்போது அவர்களுக்கு தாங்க வேண்டியிருந்தது. ஆனால் அவர்கள் தயாராக இருந்தனர். இஷா தன் சகாக்களிடம் திரும்பினாள். அவளுடைய குரல் உறுதியால் நிரம்பியது. எங்கள் பயணம் ஒருபோதும் முடிவடையவில்லை என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எப்பொழுதும் புதிய சவால்கள் இருக்கும். ஆனால் நாம் ஒன்றாக நிற்கும் வரை எல்லாவற்றையும் நுகராமல் படைப்பு செழித்து வளர்வதை உறுதி செய்து. சுடரை வழிநடத்திக் கொண்டே இருப்போம். பன்முகத்தன்மை அவர்கள் தாக்கிய புதிய சமநிலையுடன் சரிசெய்ததால். அவர்களைச் சுற்றியுள்ள பகுதிகள் புதிய வாழ்க்கையுடன் மின்னுவது போல் தோன்றியது. பயணம் இன்னும் வெகு தொலைவில் இருந்தது. ஆனால் முதல் முறையாக ஈஷா அவர்கள் சரியான பாதையில் இருப்பதாக உணர்ந்தார். ஆக்கமும் அழிவும் இணக்கமாக இருக்கும் பாதை. முன்னோக்கி எடுக்கப்பட்ட முடிவுகளின் கனத்தால் காற்று கனமாக இருந்தது. இஷா ரவி செலீன் தானே மற்றும் அவர்களது குழுவினர் தேர்வு செய்திருந்தனர். ஃப்ரேம் அணைக்கப்பட வேண்டும். அணைக்கப்படவில்லை. மேலும் அந்த தேர்வுடன் இன்னும் பெரிய பொறுப்பு வந்தது. இது நேரம் மற்றும் இடத்தின் துணி முழுவதும் நீட்டிக்கப்படும். ஆனால் அவர்கள் நெக்சஸில் ஒன்றாக நின்று. அவர்களைச் சுற்றி அண்ட ஆற்றல் சுழல்வதை பார்த்து. ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தனர். தீப்பிழம்பு இன்னும் எரிந்து கொண்டிருந்தது. ஆம். ஆனால் அது இப்போது அறிமுகமில்லாத பதற்றத்தால் சூழப்பட்டது. பன்முகத்தன்மையே அதன் மூச்சை பிடித்து கொண்டது. எதிர்பாராத பார்வையாளர். இந்த இடையூறுகளை முதலில் உணர்ந்தவர் ஈஷா. முன்னெப்போதையும் விட வலுவாக ஃப்ரேமுடனான அவளது தொடர்பு. இப்போது அமைதியின்மையால் துடிக்கிறது. ஏதோ நெருங்கிக் கொண்டிருந்தது. நெக்சஸின் நிழலில் இருந்து ஒரு இருண்ட உருவம் வெளிப்பட்டதால். யதார்த்தத்தின் துணிவே நுட்பமான வழிகளில் சிதைவது போல் தோன்றியது. அந்த உருவம் முன்னோக்கிச் சென்றது. உயரமாக தன்னைச் சுற்றியுள்ள ஒளியை உறிஞ்சுவது போல் இருளில் மூடப்பட்டிருந்தது. இஷாவின் முதுகுத்தண்டில் ஒரு பழக்கமான குளிர் ஓடியது. நீ என்று ஆரம்பித்தாள். அவர்கள் முன் நின்றிருப்பதை அடையாளம் கண்டுகொண்டாள். அமைதியா? ஆனால் இல்லை. இது வித்தியாசமாக இருந்தது. அந்த உருவம் ஒருவித மாற்றத்திற்கு உட்பட்டது போல. அவர்களுக்கு முன் இருப்பது தெரிந்திருந்தாலும் மாற்றப்பட்டது. நான் இனி அமைதியானவன் அல்ல. அந்த உருவம் பேச. அதன் குரல் முன்பை விட குளிர்ந்தது. ஆனால் நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டிய நபர் நான் இல்லை. அமைதியான ஒன்றின் மாற்றம். குழுவை காக்க தயாரான ரவியின் கண்கள் சுருங்கியது. இப்போது உனக்கு என்ன வேண்டும்? உங்கள் பயங்கர ஆட்சியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரவில்லையா? இப்போது அவர்கள் முன் நின்ற அந்த உருவம் இருளாகச் சிரித்தது. நீங்கள் என்னை தோற்கடித்ததாக நினைக்கிறீர்களா? நான் என்னவாக இருந்தேன் என்பதன் ஒரு பகுதியை மட்டுமே நீங்கள் தோற்கடித்தீர்கள். நான் என்ன ஆனேன் என்பதில்தான் உண்மையான சக்தி இருக்கிறது. இஷா தன்னை அலைக்கழித்த குழப்பத்தை உணர்ந்தாள். என்ன சொல்கிறாய்? நீங்கள் அழிக்கப்பட்டீர்கள். நீங்கள் அழிவின் எதிரொலியை தவிர வேறில்லை. அந்த உருவம் மெல்லிய சிரிப்பை உதிர்த்தது. அதன் வடிவம் புகை போல மாறியது. நான் ஒரு எதிரொலியாக இருந்ததில்லை. நான் வெறும் கப்பலாகவே இருந்தேன் இதுவரை. நீங்கள் கட்டுப்படுத்த முயன்ற சுடர். எனக்குள் ஏதோ ஒன்றை எழுப்பியது. நெக்சஸின் வரம்புகளுக்கு கட்டுப்படாத ஒரு சக்தி. நான் பரிணாமம் அடைந்துவிட்டேன். தானே ஆபத்தை உணர்ந்து எச்சரிக்கையுடன் பின்வாங்கியது. எனவே நீங்கள் வேறொன்றாகிவிட்டீர்கள். நீங்கள் இப்போது என்ன? அந்த உருவத்தின் கண்கள் விசித்திரமான தீவிரத்துடன் மின்னியது. நெக்சஸின் உண்மையான விழிப்புணர்வுக்கு நான் ஊக்கியாக இருக்கிறேன். நான் அதன் நிழல். அதன் சமநிலை. இப்போது உங்கள் தேர்வுகளின் விலையை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஆபத்தில் ஒரு உலகம். கையை அசைத்து அந்த உருவம் அவர்கள் முன் ஒரு மாயையை வீசியது. தங்களுக்கு தெரிந்த உலகம் மாறியது. ஒரு கணம். ஈஷா மற்றும் குழுவினர் மல்டிவர்ஸின் மாற்று பதிப்பை கண்டனர். சுடர் தணியாத உலகம். சமநிலைக்கு பதிலாக குழப்பம் ஆட்சி செய்தது. ஒரு காலத்தில் செழித்துக் கொண்டிருந்த ராஜ்ஜியங்கள் இப்போது சீர்குலைந்துள்ளன. உலகங்கள் மோதி தடுக்கப்படாத சுடரின் பெரும் சக்தியால் அழிக்கப்பட்டன. பார்த்தீர்களா? அந்த உருவம் கேட்டது. அதன் குரல் வெற்றியுடன் எதிரொலித்தது. உங்கள் முடிவு தவிர்க்க முடியாததை தாமதப்படுத்தியிருக்கலாம். ஆனால் சுடரை எப்போதும் கட்டுப்படுத்த முடியாது. அது எல்லாவற்றையும் எரித்துவிடும். ஈஷாவின் இதயம் கனத்தது. இது நாம் உருவாக்க விரும்பும் எதிர்காலமாக இருக்க முடியாது. நாங்கள் மிகவும் கடினமாக உழைத்தோம். செலீன் முன்னோக்கிச் சென்றாள். அவள் குரல் நிலையானது. இந்த பார்வை. இது வெறும் மாயை.
நீங்கள் பயத்துடன் எங்களை கையாள முயற்சிக்கிறீர்கள். அந்த உருவத்தின் புன்னகை விரிந்தது. பயம் என்பது கையாளுதல் அல்ல. இது யதார்த்தத்தின் பிரதிபலிப்பு. நீங்கள் ஒரு நுட்பமான சமநிலையை உருவாக்கியுள்ளீர்கள். ஆனால் அந்த சமநிலை உடையக்கூடியது. ஒரு தவறான நடவடிக்கை அது அனைத்தும் உடைந்து விடும். அதைச் செய்யும் சக்தியும் நான்தான். தலைமையின் சுமை. அந்த உருவத்தின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் உறுதியாக நின்றிருந்த இஷா முஷ்டிகளை இறுக்கினாள். நாங்கள் உருவாக்கியதை நீங்கள் அழிக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நாங்கள் உங்களை அனுமதிக்க மாட்டோம். இதற்காக நாங்கள் போராடினோம். அதை நழுவ விட மாட்டோம். அந்த உருவம் மீண்டும் சிரித்தது. அதன் சிரிப்பு ஒரு அச்சுறுத்தும் காற்று போல. உங்கள் செயல்களின் விளைவுகளைச் சந்திப்பதைத் தவிர உங்களுக்கு வேறு வழியில்லை. உங்கள் முடிவுகளுக்கு பலன் உண்டு ஈஷா. விலையின்றி சுடரை மங்கச் செய்வது போல். உங்கள் விருப்பத்தின் விலையிலிருந்து தப்பிக்க முடியாது. இஷா தனது குழுவை நோக்கி திரும்பினார். அவரது உறுதிப்பாடு வலுவடைந்தது. பாதை எளிதானது அல்ல என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஏற்கனவே சாத்தியமற்றதை எதிர்கொண்டு வலுவாக வெளியே வந்துள்ளோம். இதற்கு முன்பு ஒவ்வொரு சவாலையும் எதிர்த்து போராடியது போலவே இதையும் எதிர்த்து போராடுவோம். ரவி அவள் தோளில் உறுதியளித்து கையை வைத்தான். நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் இஷா. எது எடுத்தாலும். படைப்பின் விலை. அமைதியானவர் இப்போது மிகவும் ஆபத்தான ஒன்று. ஒரு கையை உயர்த்தியது. அவர்களைச் சுற்றியுள்ள காற்றே ஆற்றலுடன் வெடித்தது. உலகங்களை உருவாக்குவதற்கான விலை செங்குத்தானது. இப்போது நீங்கள் அதை செலுத்துவீர்கள். நான்தான் அதை உறுதி செய்வேன் என்றார். இந்த புதிய இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து மீள்வதற்கு ஈஷாவின் மனம் துடித்தது. இந்த புதிய உயிரினத்தை மிருகத்தனமான சக்தியுடன் அவர்களால் போராட முடியாது என்பதை அவள் அறிந்தாள். நெக்சஸ் ஒரு நுட்பமான சுற்றுச்சூழல் அமைப்பாகும். மேலும் அதை அழிப்பதன் மூலம் போராடுவது விஷயங்களை மோசமாக்கும். அவர்கள் வேறு வழியை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. நான் சொல்வதைக் கேள் என்றாள் இஷா. அவள் குரல் சீரானது. நீங்கள் விரும்பும் எதிர்காலத்தை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் குழப்பத்தையும் அழிவையும் பார்த்தோம். ஆனால் நாம் கட்டமைக்கும் உலகம் அதுவல்ல. நாங்கள் உழைத்த அனைத்தையும் சுடர் அழிக்க அனுமதிக்கப் போவதில்லை. உன்னை ஜெயிக்க விடமாட்டோம். உருவத்தின் வெளிப்பாடு கடினமாகிவிட்டது. நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். வெற்றி பெற நான் இங்கு வரவில்லை. தவிர்க்க முடியாதது நடப்பதை உறுதி செய்ய நான் இங்கு இருக்கிறேன். இயக்கத்தில் அமைக்கப்பட்டதை நிறுத்துவது இல்லை. எல்லாவற்றையும் எரிக்கும் வரை சுடர் எரியும். ஒரு புதிய திட்டம். ஈஷாவின் கண்கள் நெக்சஸ் மையத்தை நோக்கிச் சென்றன. சுடர் இன்னும் எரிந்தது. ஆனால் அவளால் அதை உணர முடிந்தது. அதை கட்டுக்குள் வைத்திருந்த மென்மையான சமநிலை. ஒருவேளை பதில் சைலண்ட் ஒன்றை எதிர்த்து போராடுவதில் இல்லை. ஆனால் நெக்சஸின் ஆழமான உண்மையை எதிர்கொள்வதில் இருக்கலாம். நான் அதை நம்பவில்லை என்று இஷா சொன்னாள். அவள் குரல் வலிமை பெற்றது. ஆக்கம் என்பது அழிவை விட அதிகம் என்று நான் நம்புகிறேன். இது வளர்ச்சி பற்றியது. குழப்பத்தில் சமநிலையை கண்டறிவது பற்றி. சுடர் எதிரி அல்ல. நீங்கள் தான். அந்த உருவம் ஒரு கணம் தடுமாறியது. அதன் முகத்தில் ஒரு சந்தேகம். என்ன சொல்கிறாய். நாம் இதை தப்பிப்பிழைக்கப் போகிறோம் என்றால். நாம் நெக்சஸை புரிந்து கொள்ள வேண்டும். அதை கட்டுப்படுத்தக்கூடாது என்று நான் சொல்கிறேன். சுடரைப் போலவே நாம் அதனுடன் இணைந்து வாழ வேண்டும். நெக்சஸ் உருவாகலாம். ஆனால் அது ஒன்றாகச் செய்யப்பட வேண்டும். ஒற்றுமையின் மூலம் சக்தி மூலம் அல்ல. அந்த உருவம் அவளை உற்று பார்த்தது. அவளது வார்த்தைகளை எண்ணுவது போல் அதன் வடிவம் மீண்டும் மாறியது. இறுதியாக அது பேசியது. அதன் குரல் இப்போது அமைதியாக இருந்தது. இன்னும் நிச்சயமற்ற தன்மையால் நிரப்பப்பட்டது. நீங்கள் ஒற்றுமையை நம்புகிறீர்களா. சமநிலையில் உள்ளதா. பின்னர் அதை நிரூபியுங்கள். இரட்டை மேற்கோள்குறி. இறுதித் தேர்வு. அவர்களைச் சுற்றியுள்ள வளிமண்டலம் மாறியது. மேலும் நெக்சஸின் துணியே பதிலுக்கு ஒலித்தது. இது இனி அதிகாரம் அல்லது சக்திக்கான போர் அல்ல. ஆனால் இலட்சியங்களின் சோதனை. ஈஷாவும் அவரது குழுவினரும் சைலண்ட் ஒனுடன் சண்டையிடவில்லை. அவர்கள் மல்டிவர்ஸின் எதிர்காலத்திற்காக போராடுகிறார்கள். இதை நாம் ஒன்றாகச் செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன் என்று இஷா கூறினாள். நாம் சுடரை சமன் செய்யலாம். அதிலிருந்து நாம் கற்றுக் கொள்ளலாம். அதற்கேற்ப மாற்றிக்கொள்ளலாம் வளரலாம். உருவம் உருமாற்றம் செய்யப்பட்ட அமைதி நிறுத்தப்பட்டது. முதன்முறையாக சிரிப்பு இல்லை. கெடுபிடி இல்லை. மௌனம் மட்டுமே இருந்தது. நான் உங்களுக்கு இந்த வாய்ப்பை தருகிறேன் என்று அது இறுதியாக கூறியது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள். சமநிலை உடையக்கூடியது. உங்கள் வெற்றியை நிச்சயம் என்று தவறாக நினைக்காதீர்கள்.
அதனுடன் அந்த உருவம் அவர்களைச் சுற்றியுள்ள காற்றில் கரைந்து. இஷாவையும் அவரது குழுவினரையும் விதியின் குறுக்கு வழியில் நிற்க வைத்தது. அமைதியானவருக்கு எதிரான போரின் பின்னணியில் தூசி படிந்ததால். ஈஷாவும் அவரது தோழர்களும் நெக்சஸின் இதயத்தில் நின்று. பன்முகத்தன்மையின் ஒளிரும் ஆற்றல்களை பார்த்து கொண்டிருந்தனர். போர் முடிவடையவில்லை, ஆனால் முன்னோக்கி செல்லும் பாதை தெளிவாக்கப்பட்டது. சுடர் இன்னும் பிரகாசமாக எரிந்தாலும் இப்போது சமநிலை நிலையில் உள்ளது. இது ஒரு நுட்பமான சமநிலையை புரிந்துகொள்வதன் மூலம் அடையப்படுகிறது, சக்தி அல்ல. மாற்றப்பட்ட சைலண்ட் ஒன் மறைந்து. மர்மம் மற்றும் எதிர்பார்ப்பு ஆகியவற்றின் நீடித்த உணர்வை விட்டுச் சென்றது. இது முடிவல்ல, ஒரு அத்தியாயம் முடிவடைந்து. புதிய விஷயத்திற்கு வழி வகுக்கும் என்பதை இஷா அறிந்திருந்தார். இறுதி தருணம். இஷா தனது தோழர்களான ரவி, செலீன், தானே மற்றும் பிறரைப் பார்த்தார். அவர்கள் ஒவ்வொருவரும் சுடருக்காக மட்டுமல்ல. பன்முகத்தன்மையின் எதிர்காலத்திற்காகவும் போராடினர். அவர்கள் கற்பனை செய்ய முடியாத முரண்பாடுகளை எதிர்கொண்டனர். இப்போது அவர்களின் வெற்றியின் விளிம்பில். ஒரு அமைதியான உணர்வு அவர்கள் மீது கழுவப்பட்டது. நாங்கள் அதைச் செய்தோம், ரவி மெதுவாகச் சொன்னான். அவன் முகத்தில் புன்னகை. நெக்சஸ் இப்போதைக்கு பாதுகாப்பானது. செலீன் முன்னோக்கிச் சென்றாள். அவளுடைய கண்கள் பன்முகத் தன்மையின் முடிவற்ற நட்சத்திரங்களை பிரதிபலிக்கின்றன. ஆனால் அடுத்து என்ன நடக்கும். நாங்கள் சமநிலையை மீட்டெடுத்தோம், ஆனால் எங்களுக்கு புரியாதவை அதிகம். சைலண்ட் ஒன் விலை செங்கு தானதாக இருக்கும் என்றார். இது எங்களுக்கு என்ன அர்த்தம். இரட்டை மேற்கோள்குறி. ஈஷா அவர்கள் அனைவரையும் எதிர்கொள்ளத் திரும்பினாள். அவள் இதயத்தில் ஒரு அமைதியான தீர்மானம். எதிர்காலம் என்னவென்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாம் ஒன்றுபட்டால் எது வந்தாலும் எதிர்கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். நெக்சஸ் மாறிவிட்டது, நாமும் மாறியுள்ளோம். உருவாக்கமும் அழிவும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் என்பதையும். சமநிலை என்பது கட்டாயப்படுத்த முடியாத ஒன்று என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தானே எப்போதும் யதார்த்தவாதி தலையசைத்தார். ஆனால் சமநிலை நிரந்தரமானது அல்ல என்பதையும் நாங்கள் அறிவோம். அதற்கு தொடர்ந்து கவனம் தேவை. நெக்சஸ், ஃப்ளேம் மற்றும் நாங்கள் உருவாக்கிய அனைத்தையும் நாங்கள் கண்காணிக்க வேண்டும். உண்மை, இஷா ஒப்புக்கொண்டார். ஆனால் நாங்கள் அதை ஒன்றாகச் செய்வோம், நாங்கள் மாற்றியமைப்போம். நாங்கள் எப்போதும் ஒரு வழியை கண்டுபிடித்துள்ளோம், அது எவ்வளவு சாத்தியமற்றது என்று தோன்றினாலும். மர்ம பார்வையாளர். அந்த குழு அவர்கள் கடினமாக வென்ற அமைதியைப் பற்றி சிந்திக்கத் தொடங்கியதும். காற்றில் ஒரு விசித்திரமான சிற்றலை அவர்களின் கவனத்தை ஈர்த்தது. ஈயோன் முதன்முதலில் தோன்றியபோது அவர்கள் உணர்ந்ததைப் போல அல்லாமல். ஒரு பழக்கமான ஓசை நெக்சஸ் வழியாக பரவியது. ஆனால் இந்த நேரத்தில் இது ஒரு பார்வை அல்லது கடந்த காலத்திலிருந்து வந்த ஒரு உயிரினம் அல்ல. இது புதியது. மாறிவரும் ஆற்றல்களிலிருந்து ஒரு உருவம் முன்னோக்கிச் சென்றது. நிழலில் மூடியிருந்தது, ஆனால் ஒரு தெளிவான நோக்கத்துடன். சைலண்ட் ஒன்றைப் போலல்லாமல். இந்த எண்ணிக்கை ஒரு அச்சுறுத்தலாகவும். ஒரு ஹெரால்ட் போலவும் தோன்றியது. நான் காத்திருக்கிறேன். அந்த உருவம் பேசியது, அதன் குரல் இனிமையானது மற்றும் அமைதியற்றது. கணக்கெடுப்பு நேரம் இன்னும் முடிவடையவில்லை. மற்றொரு பாதை உள்ளது, அது அதிக சவால்களுக்கு வழிவகுக்கும். ஆனால் அதிக வெகுமதிகளுக்கும் வழிவகுக்கும். இஷாவின் கண்கள் சுருங்க, உள்ளுணர்வாக முன்னேறியது. நீங்கள் யார். உருவம் ஒரு கையை உயர்த்தியது, மேலும் நெக்சஸ் புதிய ஆற்றலுடன் துடித்தது. நான் நண்பனும் இல்லை, எதிரியும் அல்ல. ஆனால் நான் உங்களுக்காக ஒரு செய்தியை எடுத்துச் செல்கிறேன். ஃப்ளேமை நிலைப்படுத்துவதில் நீங்கள் வெற்றி பெற்றுள்ளீர்கள். ஆனால் நீங்கள் உருவாக்கிய இருப்பு விரைவில் புதிய சோதனைகளை எதிர்கொள்ளும். நீங்கள் உருவாக்கிய உலகங்கள் இப்போது உங்களால் கற்பனை செய்ய முடியாத வழிகளில் சோதிக்கப்படும். ரவி முஷ்டியை இறுக்கினான். எங்களிடமிருந்து உங்களுக்கு என்ன வேண்டும். எனக்கு எதுவும் வேண்டாம். அந்த உருவம் பதிலளித்தது, அதன் குரல் இன்னும் அமைதியாக இருந்தது. ஆனால் நெக்சஸ்க்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கதைகள் உள்ளன. புதிய பயணங்கள் தொடங்கும் நேரம் இது. ஒரு இறுதி புதிரான புன்னகையுடன். அந்த உருவம் நெக்சஸின் ஆற்றல்களில் கரைந்து. அதன் வார்த்தைகளின் எதிரொலியை மட்டுமே விட்டுச் சென்றது. கதை இன்னும் வெகு தொலைவில் உள்ளது. இன்னும் பல பகுதிகள், அதிக உலகங்கள் உள்ளன. அவற்றை நடக்க தைரியமாக இருப்பவர்களுக்கு புதிய பாதைகள் உள்ளன. ஒரு பயணத்தின் முடிவு, மற்றொரு பயணத்தின் தொடக்கம். இஷா தன் டீம் பக்கம் திரும்பினாள். அது எதைப் பற்றியது என்று நினைக்கிறீர்கள். எனக்கு தெரியாது, செலீன் ஒப்புக்கொண்டார். ஆனால் நாங்கள் வேறு ஏதாவது அழைக்கப்படுவது போல் தெரிகிறது. மற்றொரு கதை, மற்றொரு சவால். தானே தலையசைத்தார். நாங்கள் கட்டியதை பாதுகாக்க நாங்கள் மிகவும் போராடினோம்.
ஆனால் இது வித்தியாசமாக உணர்கிறது. இது சுடர் அல்லது நெக்சஸை பற்றியது மட்டுமல்ல. இது அப்பால் இருப்பதை பற்றியது. ரவி இஷாவின் தோளில் கை வைத்தார். அடுத்து எது வந்தாலும் அதை ஒன்றாகச் சந்திப்போம். நாங்கள் எப்போதும் செய்வது போலவே. ஈஷா சிரித்தாள். எதிர்காலத்தின் எடை அவள் தோள்களில் அழுத்துகிறது. ஆனால் அவளுடைய இதயம் உறுதியால் நிறைந்தது. ஆம், நாங்கள் அதை ஒன்றாக எதிர்கொள்வோம். குழு ஒன்றாக நின்றதால் நெக்சஸ் அவர்களைச் சுற்றி நகர்ந்தது. அவர்களின் பயணம் முடிவடையவில்லை என்பதை அவர்கள் அறிந்தனர். ஆரம்பமாகத்தான் இருந்தது. எங்கோ மல்டிவர்ஸில் புதிய பகுதிகள் அவர்களுக்காக காத்திருந்தன. புதிய கதைகள் எழுதப்பட வேண்டும். புதிய சவால்களை கடக்க வேண்டும். மேலும் புதிய ஹீரோக்கள் உயர வேண்டும். சீசன் 2 இன் முடிவு தொடரும். ஒரு புதிய கதை தொடங்குகிறது. ஈஷாவும் அவரது கூட்டாளிகளும் தெரியாத இடத்திற்குச் செல்லும்போது. விதியின் இழைகள் அவிழ்ந்து புதிய சாகசங்களுக்கு வழிவகுத்தன. மல்டிவர்ஸின் தொலைதூர மூலையில் ஒரு புதிய ஹீரோ குழு அவர்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு உலகத்திற்கு தங்கள் முதல் அடிகளை எடுக்கவிருந்தது. அவர்கள் ஒவ்வொருவரும் இஷாவின் குழுவின் தலைவிதியுடன் பின்னிப் பிணைந்த கதையின் ஒரு பகுதியாக மாற விதிக்கப்பட்டனர். ஆனால் அவர்கள் அதை இன்னும் அறியவில்லை. இனிவரும் காலங்களில் புதிய உலகங்கள் ஆராயப்படும். புதிய சவால்கள் எழும். புதிய பிணைப்புகள் உருவாகும். சுடரின் மரபு தொடரும். ஆனால் தெரியாததை எதிர்கொள்ளும் அளவுக்கு தைரியமானவர்களின் கதைகளும் தொடரும். அதனால் பயணம் தொடர்கிறது. மிண்டினியின் ஷூஸ் எமோஷனல் ரோலர்கோஸ்டர் அகானே சீசன் -2 தொடரும்.